ஹலோ, சஞ்சய் பொண்டாட்டி வித்யா தானே பேசுறது? ஹலோ, ஹலோ, யார் நீங்க? நான் உங்க ஊர்தாம்மா, மாலதி பேசுறேன். மாலதியா? என்ன, நீயும் உங்க அப்பாவும் ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சா சென்னையில உன் புருஷனை ஒதுக்கி வச்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கியாமே. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன் புருஷன் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? ஹலோ, நான் சஞ்சயோட ஃப்ரெண்டு பேசுறேன் வித்யா. அவன் பண்ணது தப்புதான். அதுக்காக இத்தனை வருஷமா பிரிஞ்சிருப்ப. இப்ப கூட ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றது ரொம்ப ஓவரா தெரியலையா? என்னம்மா, நிலா எந்திரிக்கல? இல்லப்பா. ஏமா டென்ஷனா இருக்க? என் லைஃப்ல இருக்கிற ஒரே டென்ஷன் அவன் தானே. என்ன சொல்றான்? போன் பண்ணானா? இத்தனை நாளா அவன் நேர்ல வந்து விதவிதமா டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்றான். ஆளுக்கு கால் பண்ணி நீ ஏன் இன்னும் சஞ்சய் கூட சேரலன்னு கேக்குறாங்க. ஊர்ல இருந்தெல்லாம் கால் பண்றாங்கப்பா. ஊர்ல இருந்து கால் பண்றாங்களா? அவன் சொல்லி பண்ண சொல்லிருப்பான்ப்பா. அடங்க மாட்டான் போல இருக்க. விது, விது, குட் மார்னிங். குட் மார்னிங் பீம். விது, அவன விது, நிலா, எதுக்கு என்ன தனியா தூங்க விட்டு வந்த? அம்மாவுக்கு போன் வந்துச்சுடா. எனக்கு கனவா வந்துச்சு. என்ன குட்டிக்கு என்ன கனவு வந்துச்சு? எனக்கு ரெண்டு பக்கமும் ரெக்க முளைச்சிருந்துச்சு. நான் ஏஞ்சல் மாதிரி பறந்து போறேன். அப்படியா? நீ மட்டுமா? என் கூட நீயும் இருக்க. கூட இன்னொருத்தரும் இருந்தாரு. நானா? ஐயோ, உங்களுக்கு ரெக்க முளைச்சா நல்லாவா இருக்கும்? நீங்க இல்ல தாத்தா, வேற யாரோ. முகம் சரியா தெரியல விது. சரி, பிரஷ் பண்ணிட்டு ஜாகிங் போலாமா? வா. அப்பா. என்னம்மா? டிரைவர் அண்ணா இன்னும் வரலையாப்பா? இல்லம்மா, வந்துட்டு இருக்குன்னு சொன்னான். சரிப்பா, நாங்க ஜாகிங் போயிட்டு வரோம். நானும் கூட வரேம்மா. என்ன தாத்தா, எப்பவும் வரவே மாட்டீங்க, இப்ப வரேன்னு சொல்றீங்க? ஏண்டா, தாத்தாவை கூட்டிட்டு போக மாட்டியா? போவேனே, ஜாலியா போவோம். ஆனா என் ஸ்பீடுக்கு உங்களால நடக்க முடியுமா? தாத்தா ஓடியாவது வரேன்டா. கேட்ட தரப்பா.
இன்னொரு நாள் போலாம். என்னாச்சு வித்து? நம்ம ஜாகிங் போலையா? ஏன் உள்ள கூட்டிட்டு வந்துட்ட? நம்ம நாளைக்கு போலாம். ஏன் இன்னைக்கு போனா என்ன? இன்னைக்கு போக முடியாது பாப்பா. அதான் ஏன்? அது தெருவுல கொசு மருந்து அடிக்கிறாங்க. ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு. நான் ஆசையா இருந்தேன். சரி சரி, நாளைக்கு போலாம். உனக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்காதுமா. சரி, நீ உள்ள போ. ரஸ்கல் என்ன வேலை பார்த்திருக்காமா? இன்னும் 5 நிமிஷத்துல அந்த ஃப்ளெக்ஸ் அங்க இருக்க கூடாதுப்பா. நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். போமா உள்ள. என் வீட்டு வாசல்லே பேனர் வைக்கிறியா நீ? இருடா வரேன். மேடம், இதுல ஒரு சைன் வேணும் மேடம். கொடுங்க. ஏய் கம் இன் மேடம். கிளாஸ் நடக்கிற நேரத்துல எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் மேடம். பிரேக் டைம்ல பேசலாமே. இல்ல மேடம், இப்பவே பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? மேடம், இந்த ஸ்கூல் மூடுற கண்டிஷன்ல இருந்துச்சு. அட்மிஷனே இல்ல. ஆனா இந்த ஸ்கூலை வாங்கி நீங்க நிறைய மாற்றம் கொண்டு வந்தீங்க. உங்க பேரால இப்ப நிறைய அட்மிஷன் வந்திருக்கு. ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு முன்னாடி இருந்த சேர்மன் கொடுத்த சம்பளத்தை விட நீங்க எங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறீங்க மேடம். அதுல என்ன பிரச்சனை? இனியும் இந்த ஸ்கூல் இருக்குமா நினைச்ச நாங்க இப்ப இங்க சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு நீங்க தான் மேடம் காரணம். இத சொல்லதான் மொத்தமா கிளம்பி வந்தீங்களா? இல்ல மேடம், எங்க வாழ்க்கையில இருக்க சந்தோஷம் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். நான் சந்தோஷமா இல்லன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சும்மா வார்த்தைக்கு சொல்லாதீங்க மேடம். நானும் சண்டை போட்டு என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கேன். ஆனா அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நாங்க நல்லா இருக்கோம் மேடம். இத்தனை வருஷம் அவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டீங்க. அதுவே அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனை தான் மேடம். இதுக்கு மேலேயும் நீங்க அவரை கஷ்டப்படுத்தணுமா? உள்ளுக்குள்ள நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மேடம். இனிமேலாவது நீங்க அவர் கூட சேர்ந்து வாழணும் மேடம். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ப்ளீஸ் மேடம், முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க. இதெல்லாம் பேச சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி பேச சொன்ன ஆள் கிட்ட போய் சொல்லுங்க. அவர் தலைகீழ நின்னாலும் அவர் நினைக்கிறது நடக்காது. இல்ல மேடம், இந்த ஒரு தடவை பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரா இருக்கீங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்க. ப்ளீஸ் எல்லாரும் போங்க. போங்கன்னு சொன்னேன். சாரி மேடம். வாங்க, வரேன் மேடம். கவிதா, நீயும் போ. ஓகே மேடம். மேடம், என்ன? சோஷியல் மீடியால கூட இப்போ உங்க விஷயம் தான் மேடம் டாக்கா இருக்கு. அக்செப்ட் சஞ்சய்ங்கிற ஹேஷ்டாக் இப்போ தமிழ்நாடு அளவில் ட்ரெண்டிங்ல இருக்கு மேடம்.
இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டியா? ஆமா மேடம். ஒரே தலைவலியா இருக்கு. அண்ணா டீ போட போறேன், உங்களுக்கு வேணுமா? கொடுங்க மேடம். அப்பா உங்களுக்கு? போட்டு வாமா. நிலா குட்டி, என்ன இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க? எனக்கு தெரியாது. அண்ணே டீ எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். அப்பா எடுத்துக்கோங்க. சரிம்மா. நிலா பால் எடுத்துக்கோ. அப்பா இப்பதான் தலைவலி கொஞ்சம் குறையுது. என்னாச்சுமா? ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, எல்லாம் அந்த நிலா பால் எடுத்து குடி. நல்லா ஆத்தி தான் கொண்டு வந்தேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? தெரியல மேடம். கார்ல ஏறினதுல இருந்து பாப்பா இப்படிதான் இருக்கு. என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல மேடம். என்கிட்டயும் பேசல வித்யா. எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அப்பா இங்க வாங்க. நீ கேளு. நிலா என்னாச்சு உனக்கு? ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? மிஸ் ஏதாவது சொன்னாங்களா? பசங்க கூட ஏதாவது சண்டையா? இப்படி நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா நான் என்ன நினைக்கிறது? என்னடி ஏன் அப்படி பாக்குற? நான் உன் பொண்ணு தானம்மா. என்ன கேள்வி இது? சொல்லு. ஆமா, நீ என் பொண்ணுதான். என்கிட்ட நீ எதையுமே மறைக்க மாட்டல. உன்கிட்ட நான் என்ன மறைக்க போறேன்? நான் என்ன கேட்டாலும் மறைக்காம பதில் சொல்வியா? என்ன கேட்க போற? ப்ராமிஸா சொல்லுவேன்னு சொல்லு. என்னன்னு கேளு. சொல்லு. என் அப்பா யாரு? சொல்லுமா, என் அப்பா யாரு? அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரா? அவரும் நீயும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்களா? என்ன சண்டை? அவரை பத்தி இத்தனை வருஷமா ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லுமா, என் அப்பா யாரு? அவர் எங்க இருக்காரு? ஏன் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க? நிலா, இத பத்தி நாம அப்புறமா பேசலாமா? நீங்க உள்ள போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போ. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணுமா வேணாமான்னு அம்மா தான் முடிவு பண்ணணும். இதுக்கு பதில் சொன்னாதான் நான் ஸ்கூலுக்கே போவேன். ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக்குறாங்கம்மா. அவங்க அப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண வரும்போது உன் அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. மிஸ் ஒருத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டதா சொல்றாங்க. நான் எதை நம்புறது?
இருக்காரு. என் அப்பா யாருமா? நிலா சொல்றத கேளுமா. சும்மா இருங்க தாத்தா. உங்க பொண்ணு அப்பா பேர் தெரியாம வளர்ந்தா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏய், என்னடி பேசுற? ஒடிச்சுன்னு தெரியும்ல. வித்யா, என்னம்மா பண்ற நீ? பின்ன என்னப்பா வயசுக்கு மீறி பேசிட்டு இருக்கா? கையை இறக்குமா முதல்ல. இறக்கு. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லம்மா. என் அப்பா யாருன்னு மட்டும் சொல்லு. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருப்பாருன்னு சொல்லு. நிலா, நீ ரூமுக்கு போ. இதுக்கு பதில் தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சாப்பிட மாட்டேன், படிக்க மாட்டேன். நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. நான் உங்க மிஸ் கிட்ட பேசிக்கிறேன். இனி ஸ்கூலுக்குள்ள யாரும் உன்கிட்ட அப்படி பேச மாட்டாங்க. அவங்க பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் அப்பா யாருன்னு தெரியணும். இப்ப அத பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். அந்த நேரம் வர வரைக்கும் நான் ஸ்கூல் போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், படிக்க மாட்டேன். என்னடி ரொம்ப தான் அடம் பிடிக்கிற? என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. நான் உங்க பொண்ணு தானே. உங்க பிடிவாதம் எனக்கு இருக்காதா? நிலா, தாத்தா, இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனை. நீங்க குறுக்க வராதீங்க. இப்ப என் அப்பா யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? முடியாது. நிலா, நிலா புரிஞ்சுக்கோமா. அம்மா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு இல்லம்மா. எனக்கு புரியுற மாதிரி சொல்லலாமேமா. என் அப்பா யாருன்னு தெரிஞ்சா நான் உன்னை விட்டு அவங்க பின்னாடி போயிருவேன். பயப்படுறியா வித்து? நான் எப்பவுமே உன்னை விட்டு போகவே மாட்டேன். என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கேக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் இத பத்தி நான் யோசிக்கல. ஆனா இனி இத தெரிஞ்சுக்காம என்னால இருக்க முடியாது வித்து. படிக்கவும் முடியாது. ப்ளீஸ் வித்து, சொல்லு வித்து. வேண்டாம் நிலா, இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது. பாருங்க பாவல எப்படி பேசிட்டு போறா பாருங்க. இன்னும் அவளை குழந்தையா நினைக்கிறது நம்ம தப்புமா. நிலாவுக்கு இப்ப கேள்வி கேட்கிற வயசு வந்துருச்சு. அவ இனிமே இத கேட்டுதான் ஆவா.